ஸோ ஹாய் ஆல், திஸ் இஸ் ஆண்டனி. வெல்கம் டு கேமிங் வித் ஆண்டனி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோலோ லெவலிங்கில் சீசன் 2ல் வந்து சீசன் 2 அண்ட் வந்து அதுக்குள்ளே நடந்த ஒரு கதைகளை பற்றி தான் இந்த இடத்துல பிக்கப் ஆகும். சீசன் 2ல் முக்கியமாக நான் எதை பற்றி இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா, லைக் வந்து அப் டு அந்த ரெட் கேட் இன்சிடெண்ட், அந்த ரெட் கேட் இன்சிடென்ட் எண்ட் ஆகிற வரையும் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். அதாவது இந்த பேட்டில் வித் பராக்கா. ஸோ அதை வந்து அது கூட தான் அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து அதுக்கு மேலே பேசினோன்னா டைம் எடுத்துரும், எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து திஸ் இஸ் இனப் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சீசன் 2 வந்து சீசன் 1 ஸ்டோரி நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஈவன் லைவில் அனிமேலே ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து என்னோட பங்குக்காக நான் ஒரு வீடியோங்கிறது போட்டிருக்கேன். சீசன் 2 இதை பற்றி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மாங்கா பற்றியும் வந்து நான் வந்து போட தான் போனேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அது ரிகார்டிங்காக போட போகிறேன். ஸோ லைக் வந்து வெயிட் பண்ணாமல் இப்போது இந்த இதுக்குள்ளே போயிடலாம். லைக் வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். யா ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வந்து சங்ஜினோ வந்து அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அவரோட சிஸ்டர் கிட்ட ஜினா கிட்ட தான் வந்து கால் வரும். என்ன மறந்துட்டியா, லைக் வந்து டீச்சர் மீட்டிங் வந்து டைம் ஆயிடுச்சு, நீ வான்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அவரும் போயிருப்பாரு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே, லைக் வந்து என்ன, லைக் வந்து ரொம்ப வந்து லைக் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி ரொம்ப பாடி நீ வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓடும். சீசன் 1 நடந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த கசாக்கூட போட்ட சண்டை, கேங் டவுஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து அந்த இக்ரிஸோட அந்த இதை எடுத்தது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இது வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கும். அப்போ வந்து ஓகே இதெல்லாம் ஓகே. அண்ட் வந்து இப்போ வந்து சஞ்சீனோ வந்து ஜினா கூட பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து போய் உன்னோட டீச்சரை மீட் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி வந்து பேசுவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜினோ மேலே ஒரு கண்ணு வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இஸ் சென்டர் ப்ளஸ் வந்து வெல் ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறவங்க ஒரு கண்ணுங்கிறது இருக்கும். ஸோ வந்து அப்போ தான் வந்து இந்த டீச்சர் கூட வந்து பேசுவாங்க. எனக்கு என்னென்னா என்ன லைக் வந்து எப்படி வந்து படிக்கிறாங்க அது பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. லைக் வந்து என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்களும் வந்து ஹண்டர் ஆகணும் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா, அதனால் ஸ்கூலுக்கும் வரமாட்டீரா, ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹண்டர் சென்ஜின்ஹோ அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பாங்க. சரின்னு சொல்லி அந்த கேர்ளை மீட் பண்ணிடுவாங்க. அந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி அந்த இதில் வந்து அந்த அந்த எக்ஸ்ட்ரா ரைட்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, லைக் வந்து இவரும் இன்னொருத்தரும் அவர் கூட சேர்ந்து பண்ணும்போது வந்து ஜின்ஹோ அவர்கிட்ட போடும்போது அந்த டீமில் இருந்தவங்க. சரின்னு சொல்லி இவர் வந்து அவர் கூட பேசுவாங்க. ப்ளஸ் வந்து இவரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க, இவங்களோட வந்து லைக் வந்து பிரதர் தான் நான். சரி நான் வந்து நான் வந்து இந்த அந்த இதுலலாம் வந்து இருக்க வேணாம், அந்த மாதிரிலாம் சொல்ல போகிறது கிடையாது, நான் வந்து என் கூட வா, நம்ம வந்து ஒரு ரியல் வந்து எப்படி கேட்ஸ் இருக்கும் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து டாங்ஸோ வந்து லைக் வந்து இந்த கொரியாவுக்கு வந்து இப்போ சவுத் கொரியாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அமெரிக்காவிலேருந்து அவரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக அந்த இவரே லைக் வந்து அந்த இவரே வந்து வந்திருப்பாரு, அந்த செக்ரட்டரியே வந்திருப்பாரு. செக்ரட்டரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஊவை வந்திருப்பாரு, பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து அவனை கொல்ல தான் போகிறேன், அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். சஞ்சினோவையும் சரி அவன் கூட வந்து இதான ஜின்ஹோவையும் சரி ரெண்டு பேரையும் நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு வந்து வந்தால் இந்த லைக் வந்து இவர் வந்திருப்பார், அந்த எஸ்டன் கண்டர் லைக் ஓகேங்களா, அவர் வந்திருப்பாரு. அவர் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க, அவர் கூட வந்து கொஞ்சம் கான்வர்சேஷன் நடக்கும். இந்த இடத்துல வந்து அந்த ஜெஜு ஐலாண்டை பற்றி ஒரு விஷயங்களை பற்றி வந்து இவர் கேட்டுட்ருப்பார். யாருன்னா வந்து நம்ம வந்து இங்கே கேட்டிருப்பாரு. அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஆண்டை கண்டுபிடிச்சதாகவும், அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதுவா லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஆண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க அந்த ஆண்ட்டையும் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு கேட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம இன்னைக்கு போக போகிறோம். அந்த கேட் எப்படி இருக்குது, அந்த கேட்டை வந்து லைக் வந்து என்ன மாதிரி இருக்குது, அது லைக் வந்து அந்த கேட்டுக்குள்ளே முக்கியமாக வந்து ஒரு டீம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த கேட்டுக்குள்ளே, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. லைக் வந்து இவர் செஞ்சுனுவா. அங்கே வந்து அதை லீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம்னு ஒருத்தர் தான் வந்து இப்போ வந்து இந்த லைக் வந்து இந்த இதை வந்து லீட் பண்ணுறோம் அதா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லி ஓகே நம்ம வந்து லைக் வந்து இது இப்போ வந்து ஒரு இதுக்குள்ளே போக போகிறோம், லைக் வந்து எதுக்குள்ளேனா வந்து இந்த கேட்டுக்குள்ளே போக போகிறோம், ரெடியாக இரு அப்படின்னு மாதிரி இவருக்கு அவங்க லெவலெல்லாம் தெரிஞ்சிருச்சு. லைக் பார்க்க போது ஓகே லைக் வந்து நல்லா லைக் வந்து நல்லா வந்து ஹண்டர்ஸ் தான் இருக்காங்க, நல்லா வெல் பேலன்ஸ்ட் ஹண்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வந்து போனால் வந்து இவங்க வந்து எதுவுமே லேர்ன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சரி பரவாயில்ல
நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. சரின்னு சொல்லி உள்ளே போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து இவங்களுமே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆர்கனைசருமே ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து எதுவுமே அவ்வளோக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிக்காதீங்க, அது நியூபீஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. சரின்னு சொல்லி 2 பேருமே உள்ளே போயிடுவாங்க. அந்த ஹான்சாங்கும் சங்ஜினும் வந்து உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த கேட்டு வந்து அப்படியே மாறுற மாதிரி, ரெட் கேட்டாக மாறுற மாதிரி ஒரு இதாகும். இந்த ரெட் கேட் மாறின அடுத்த செகண்டு இவர் வந்து வெளியே வந்து இவங்களை தூக்கி போட்டுடலாம், இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி வெளியே போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவராலேயே வெளியே வர முடியாது. இந்த ரெட் கேட்டாக மாறினது வந்து இந்த ஒயிட் கில்டுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா ஒயிட் கில்டோட அந்த டெரிட்டரியில் இருக்க அந்த கேட்டு தான் இது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனே, அந்த ஹோல் லைக் வந்து ஹோல் அந்த இதுவே பிளேஸ்மெண்ட்டே மொத்தமாக மாறிடும். ஏன்னா ரெட் கேட்டில் வந்து மொத்தமாக உள்ளே இருக்க அந்த இதுவே மாறிடும். லைக் வந்து ஈவன் தான் ரெட் கேட்டெல்லாம் வந்து ஒரு சி ரேங்க் கேட்டாக இருந்தாலும் அதோட அந்த டிஃபிகல்ட்டி வந்து நார்மல் ஏ ரேங்க் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. லைக் அந்த டீமுக்குள்ளேயே இந்த ரெட் கேட்டாக மாறினதுனால நம்ம எப்படியே இது பண்ணணும்னு சொல்லி இது பண்ணும்போது அங்கேருந்து டக்குன்னு வந்து ஒரு 2 ஏரம் வந்து இந்த டீம்லேயே வீக்கஸ்டான மெம்பர்ஸ் மேலே அடிக்க பார்க்கும். அந்த இடத்துல ஒருத்தர் இறந்துருவார். இந்த கேர்ள் அட்டாக் பண்ணும்போது அவர் வந்து அந்த அம்பை பிடிச்சி இது பண்ணிடுவார். லைக் வந்து இது பண்ணிடுவாங்க. இவங்க பேர் வந்து ஹை செல்ஃப்ஸ். இந்த ஹை செல்ஃப்ஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கரி ப்ளஸ் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஒரு மான்ஸ்டர், அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவர்கிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த லீடர் கிம் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 டீமாக நம்ம பிரிஞ்சுக்கலாம். ஒருத்தங்க வந்து இந்த பக்கம் போய்க்கோங்க, இன்னொருத்தங்க நாங்கள் என் கூட வாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கவங்களாம் என் கூட வாங்க சர்வைவ் ஆகிறதுக்கு. இந்த செகண்ட் டீம் நீங்கள் வந்து சர்வைவ் ஆனால் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து அந்த பாஸை கில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெளியே போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சுயநலமாக முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சங்ஜனுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்ன இவன் லைக் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், லைக் வந்து 2ஆக பிரிக்கணுமா, எல்லாரையும் இவன் தானே பாதுகாக்கணும், இவன் தானே லீடர், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லி ஒரு பொண்ணு என்ன பண்ணிடும்னா வந்து நான் வந்து அங்கே போயிட்டா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. சரின்னு சொல்லி அவர் வந்து லீவ் பண்ணிடுவார். லைக் வந்து ஓகே நீங்கள் வந்து அங்கே போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து லீவ் பண்ணிடுவார். ஏன்னா அந்த சி ரேங்க் இ ரேங்க் அந்த டீமுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க வந்து இந்த சஞ்சினுவை வந்து பெட்டர், ஏன்னா வந்து சஞ்சினுவை வந்து நார்மலான ஒரு ஹண்டர் கிடையாது, மேபி ஒரு எஸ் ரேங்க் ஹண்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அந்த அம்பெல்லாம் வந்து கையில் பிடிச்ச உடனே கண்டுபிடிச்சிருவாரு இது இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை நோட்டீஸ் பண்ணும்போது இது வந்து பியர் டெரிட்டரி, அதாவது பியர் மான்ஸ்டர் இருக்க டெரிட்டரி. அப்படி இருக்கும்போது பியர்னு சொல்கிறேன், பேர் டெரிட்டரி. அப்படி இருக்கும்போது பேர் டெரிட்டரி இருக்கும்போது பேர் மட்டும் தான் இடத்துல இருக்கும். ப்ளஸ் வந்து பேர் வந்து லைக் வந்து கிட்ட வந்து அவங்களால தாக்கு வைக்க முடியாது. ஈரன் கலர் நினச்சா வந்து அந்த ஸ்குவாடை நினச்சா எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது அப்படின்னு மாதிரி யோசிச்சுருப்பாங்க. அப்போ நிறைய பேருங்கிறது வந்துடும், அது கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். இவங்களுமே அதை புதுசாக சேர்ந்து வந்தால் பி ரேங்க் ஹண்டருமே நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாங்க, பேர் இருக்க டெரிட்டரியில் பேர் மட்டும்தான் வந்து மான்ஸ்டராக உடவ முடியும், அந்த ஐசல்ஸை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு மாதிரி யோசிப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கிளைமேட்டுங்கிறது ரொம்ப குளிராக இருக்குது, அதனால் இந்த கோட்டை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கோட் கொடுப்பாரு. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் கோட்டு கொடுப்பாரு. கோட்டை போட்டுப்பாங்க. அவர் எப்பவும் சொல்லுவார், நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, பட் நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன், என் பவர்ஸ் என்னங்கிறத பற்றி கேட்காதீங்க, அதை வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவார். தென் வந்து ஒரு பேரே வரும், அந்த இடத்துல பேரே வரும். இவங்கெல்லாம் சண்டை போடலான்னு பார்க்கும்போது சஞ்சினோவை மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உல்ஃப் ஆஃப் ஷாட்ஸின் டைட்டிலை எடுத்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சுட்டு கொண்டுருவார். அப்போ வந்து பெக்கு, அதாவது அந்த கில்ட் லீடர் வந்து அங்கே வந்திருப்பாரு. ஸோ இந்த ரெட் கேட்டை வந்து என்ன பண்ணுறது, திடீர்னு ரெட் கேட்டாக மாறிடுச்சு, கிம் ஒருத்தர் தான் உள்ளே இருக்காங்க, வேற கிம்மை தான் நம்ம இது பண்ணணும்னு சொல்லும்போது இன்னொருத்தங்களை நாங்கள் உள்ளே அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சங்ஜினோவை பற்றி இவர் சொல்லுவார். அவர் வந்து அவேக்கன் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மேபி அது சான்ஸ் தானே, நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணல, அதனால அப்படி விட்டுட்டாரு. இப்போ வந்து இங்கே வந்து இவர் வந்திருப்பார், அந்த அண்ணா. லைக் வந்து போன எபிசோடில் வந்து சஞ்சினுவை கொன்னார் இல்லைங்களா, அந்த கொன்னவரோட அந்த அண்ணா வந்திருப்பார் இந்த இடத்துல. ஓகேங்களா, அந்த அண்ணா வந்திருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா லைக் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா வந்து கேங்டோசிக்கில் சாரி அவர் பேர் வந்து ஐயோ இவன் பேர் கரெக்டாக தெரில, ஓகே விட்டுருங்க, இவன் பேரை விட்டுருங்க. ஸோ இவன் வந்து என்ன பண்ணிடுவான்னா இவனும் வந்து உள்ளே போக முடியாது, ஏன்னா ரெட் கேக்குள்ளே யாராலையுமே ஈஸியாக என்டர் ஆக முடியாது. இவர் என்ன பண்ணுவார்னா வந்து மீன்வைல் வந்து இந்த பேரெல்லாம் அடிச்சு போட்டு அதே கறியாக்கி சாப்பிட்ருப்பாங்க இவங்கெல்லாம். ஓகேங்களா, அதே கறியாக்கி சாப்பிட்ருப்பாங்க இவங்கெல்லாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட் சைடில் இவர் தான் இருந்திருப்பார் இல்லைங்களா, யார் இருந்தால் அந்த அந்த லைக் வந்து இன்னொரு டீம் எடுத்துகிட்டு போய் இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மாட்டியிருப்பாங்க. இப்போ வந்து சஞ்சினோவை பற்றி பார்ப்பாங்க. சஞ்சினோ என்ன பண்ணுவார்னா அந்த பேர் டெரிட்டரிக்குள்ளேயே போய் லைக் அதோட லீடரை வந்து கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவரோட ஷேடோ ஆன்மி எல்லாத்தையும் வந்து எழுப்பிடுவார், ஈவன் இன்க்ளூடிங் இக்ரெஸ். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேடோ ஆன்மியையும் இவரையும் வந்து சண்டை போட வச்சுருவாங்க. லைக் வந்து எதுனா இந்த சோல்ஜர்ஸையும் சண்டை போட வச்சுருவாங்க. சோல்ஜர்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து மேஜ் அது இதுன்னு எல்லா கேரக்டர்ஸும் எல்லா அந்த சோல்ஜர்ஸும் சேர்ந்து
அடிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அடிச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து மனா கொஞ்சம் நிறைய குறையிறது. எம்பி அந்த மனாங்கிறது நிறைய குறையதை அவர் நோட் பண்ணுவார். ஸோ மனா வந்து மட்டும்தான் பிரச்சனை, வேறு எதுவுமே இல்லை சரின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதோட லீடருமே பேக்கோட லீடருமே வந்துடும். ஓகேங்களா, பேக்கோட லீடரும் வந்துடும். எல்லா இந்த ஷேடோ சோல்ஜர்ஸுமே அதை டிஃபீட் பண்ணிடும், இக்ரேஸ் தவிர. இக்ரேஸை வந்து போய் சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிடுவார். அந்த வாளை வச்சு லைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்லாஷ் தான் எனக்கு தெரிஞ்சு, ஜஸ்ட் ஒரு 2 ஸ்லாஷ்ன்னு தான் நினைக்கிறேன். அந்த 2 ஸ்லாஷ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதோட கதையை முடிச்சு விட்ரும். லைக் அந்த 2 ஸ்லாஷ்லேயே 2 ஆர் 3 இந்த ஸ்லாஷ்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து இவர் வந்து முடிச்சு விட்டுட்டு வந்து லைக் வந்து அவர் முன்னாடி நிற்கும் போது அவரே யோசிப்பார், ஒருவேளை இது மட்டும் அதோட கிரேட் ஸ்வாடை வச்சு சண்டை போட்டிருந்தா நம்ம வேலை கொண்டிருக்கோம் அப்படின்னு மாதிரி அவருக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் மட்டும் என்ன பண்ணிடுவாருன்னா இதுங்க எல்லாத்தையும் வந்து ஷேடோவாக ரைஸ் பண்ணி விட்டுருவாரு. இந்த பக்கம் இந்த டீமுக்கு என்ன ஆயிரும்னா, அந்த கிம்மோட டீமுக்கு என்ன ஆயிரும்னா வந்து கிம் வந்து டீம் வந்து அந்த ஐசல்ஸ் கிட்ட மாட்டி மொத்தமாக எல்லாருமே இறந்துருவாங்க. கிம் மட்டும்தான் இருப்பார். கிம் வந்து அவரோட உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஓட ஆரம்பிச்சிருவாரு. லைக் வந்து இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்க காப்பாற்ற முடியாது, நம்ம இந்த இடத்துல ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவாரு. அவர் ஓடிட்டு வந்து என்ன ஆயிரும்னா கடைசியில் வந்து அந்த ஓடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்துருவாங்க, என்னன்னா வந்து இவரை பார்த்துருவாரு. யாருன்னா வந்து லைக் வந்து இந்த இவர் வந்து அந்த ஷேடோவாக ரைஸ் பண்ணிடுவார் இல்லைங்களா. இந்த இது வரைக்கும் இந்த இடத்துல வெளியே வந்து இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, என்னன்னா வந்து இந்த டாங்ஸோ அவரும் வந்து இவருமே லைக் டாங்ஸோ அண்ட் ப்ளஸ் வந்து இவருமே வந்து பேசிட்டு இருப்பாரு. ஆமாம், அந்த சங்ஜினோ வந்து ஒயிட் கேல்டர் இல்லையே, ஒயிட் டைகர் கேல்ட் இல்லையே, எப்படி வந்து இதுக்குள்ளே வந்து போனான் அப்படி மாதிரி கேட்கும்போது அவர் என்னோட அக்வைண்டன்ஸ், அதனால தான் நான் வந்து அவரை உள்ளே அனுப்பினேன். அவர் வந்து இந்த இதை வந்து கேட்டை பார்க்கணும், உள்ளே என்ன நடக்குது பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது இவரை கைப்பிடிச்சு தூக்கி, நீ வந்து எப்போவுமே வந்து ஒரு டேலண்ட் இருக்க பர்சன் பின்னாடி தான் நான் போவேன், எப்படி நீ வந்து லைக் வந்து இது பண்ணலாம், நீ வந்து ஏதோ ஒரு மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல வந்து என்னோட கம்பெனி ஆள் மேலே நீ கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டையே ஆல்மோஸ்ட் வந்திருக்கோங்க 2 பேருக்குள்ள. அப்போ வந்து இந்த ஆள், அதாவது இந்த பேரலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வந்து லைக் வந்து இந்த பேர் அந்த எல்லாம் கொல்றதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல அந்த ஐசெல்ஸ் வந்துருச்சு போல இருக்கு, பேர் எல்லாத்தையும் கொண்டுருச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. அதனால வந்து அந்த ரேங்கை பற்றியாவது கவலைப்படல. இந்த இடத்துல நடுவில் வந்து இவர் வந்துடுவார், அந்த செக்ரட்டரி வந்துடுவார், லைக் யோ அவர் வந்துடுவார், ஜின்சூல் வந்துடுவார். இவர் என்ன பண்ணுவார்னா இவங்க 2 பேரையும் தடுத்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து பின் வாங்கலைன்னா என் கை போயிருக்கும் அப்படின்னு வந்து அவரே சொல்லியிருப்பாரு. ஏன்னா எஸ்டாங்கர் தான் தடுக்கிறதுலாம் அவ்வளோ காலம் ரீசன் இல்லை, முடியவும் முடியாது. எஸ்டாங்கர்ஸ் லைக் ஒரு ஹோல் ஆர்மி லெவலுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதனால வந்து எஸ்டாங்கர் வந்து தடுக்க முடியாது ஈஸியாக. அவங்கள சண்டை வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த பிளானட்ரி ஷேப்பில் ஒரு பிளேஸோட ஷேப்பே மாறும் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெட்கேண்ட்குள்ளேயே அந்த சஞ்சின் இன்னும் இறந்துருவான், நான் எனக்கு வந்து வேற ஒரு ஒர்க் வந்துருச்சு நான் போயே ஆகணும்னு சொல்லி அவர் போயிடுவார். இந்த இடத்துல இவர் யோசிப்பாரு, சஞ்சினோட உண்மையான பவர் பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியல, அவர் வந்து உண்மையாக பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும்போது இந்த பேரலாக இந்த கிம் வந்து இவங்க வந்து வைல்ட் ஃபயர் வச்சுட்டு கியரெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுலாம் இருக்கிறத பார்த்து இவங்க வந்து தன்னை ஏமாத்திட்டாங்க, இவங்க எல்லாம் வந்து இதையுமே வச்சுட்டு என்ன வந்து இது பண்ணிட்டாங்க, என் டீமையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே போய் கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தனியாக போகலாங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மேலே இது பண்ணும்போது இவர் என்ன பண்ணுவார்னா வந்து அவங்களை கொல்ல போகிறேன்னு சொல்லி வரும்போது கரெக்டாக வந்து 3 இடத்துக்குள்ள கொல்ல போகிறோன்னு வரும்போது கரெக்டாக 3 இடத்துக்குள்ள அடிச்சு அந்த பக்கம் தூக்கி போட்டுருவாரு. அந்த இடத்துல தான் வந்து அந்த லீடரை வந்து ரிவீல் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து இதில் இருப்பாங்க, ஹிடனாக இருப்பாங்க. அப்போ ரிவீல் சொல்லும்போது பராக்கா, இந்த பராக்காவுக்கு வந்து பேசுகிற லாங்குவேஜ் மற்ற யாருக்குமே புரியாது, பட் இவருக்கு மட்டும் புரியும். ஓகேங்களா, இவருக்கு மட்டும் புரியும். லைக் வந்து இவர் கூட அவர் பேசிகிட்டு இருப்பாரு, நீ வந்து இந்த மனுஷங்களை விட்டுட்டு நீ வெளியே போயிரு, நான் இந்த மனுஷங்களை மட்டும் அடித்து கொண்டுக்கிறேன், முன்னே நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து மைண்டில் அதுதான் கேட்குது, நான் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த மனுஷங்களை கொள்ளணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். என்னோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர் உங்களோட சண்டை போடணுங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னா இவங்க 2 பேருக்குள்ள சண்டைங்கிறது அந்த இடத்துல நடந்துட ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அவங்க வந்து என்னோட ஆளுங்க வந்து நிறைய பேர், நீ வந்து எப்படி வந்து என்னை இது பண்ண போகிற அப்படின்னு மாதிரி தடுக்க போகிறேன்னு சொல்லும் போது அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். லைக் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஆர்மியை ரைஸ் பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணிடுவாருன்னா அந்த ஆர்மியை லைக் அவரோட ஷேடோ ஆர்மியை வந்து ரைஸ் பண்ணிடுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்போவும் கேட்பார், என் கூட நீ சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, நீ வந்து அந்த மனுஷங்களை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லும் போது வந்து இதாயிரும். அந்த இடத்துல வந்து செம்மையில் இது இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் கிளிச் ஆகிறத நோட்டீஸ் பண்ண முடியாதனால ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து டெலிபரேட்டி நம்ம கிட்ட சிஸ்டம்ங்கிறது மறக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்துடும். சரி, அதை பற்றி அப்புறம் பற்றி யோசிக்கலாம், இந்த மனுஷங்களை காப்பாற்றுறதும் நம்ம கூட இருக்க பீப்புளை காப்பாற்றுறது தான் நமக்கு இது, உங்க கூட சண்டை போட்டு நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அவரோட ஷேடோ ஆர்மியை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. இதெல்லாம் வந்து அவரோட ஆர்மிங்கிறது எங்கே இருக்க பீப்புளுக்கு தெரிய வந்துடும், இந்த சின்ன சின்ன ஹண்டர்ஸ்க்கு தெரிய வந்துடும், இங்கே இருக்க 3 பேர் ஹண்டர்ஸ்க்கு. சரி,
நம்ம மோதி பார்க்கலாம்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக அந்த ஆர்மி மெம்பர்ஸ் வந்து அந்த எல்ஃப்ஸ் அந்த இது கூட வந்து சண்டை போட்டுருக்கோம். இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணுவார், சஞ்சினோ வந்து மற்ற சின்ன சின்ன அந்த எல்ஃப்ஸை அடிச்சுட்டு டேரெக்டாக வந்து பராக்கா கூட சண்டை போடுறதுக்காக போயிடுவார் மனுஷன். ஸோ பராக்கா கூட சண்டை போடும்போது என்ன நடக்கும்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து பராக்கா இஸ் டூ பவர்ஃபுல். யூ கேன் ஈஸிலி டிஃபீட் நிறைய ஷேடோஸ் எல்லாம் வந்து ஷேடோஸ் எல்லாம் வந்து டிஃபீட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, பராக்கா கூட வந்து டேரெக்டான ஒரு காம்பேக்ட்டுங்கிறதே நடக்கும், டேரெக்டான ஒரு காம்பேக்ட் நடக்கும். அப்படி காம்பேக்ட் பண்ணும்போதும் அவர் வந்து ஓவர்வெலம் பண்ணுறது, அதாவது சஞ்சினை வந்து ஓவர்வெலம் பண்ணுறது வந்து அவரால் உணரவே முடியும் ஈஸியாகவே. லைக் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு லீடரான ஒரு அதாவது ரெட் கேட்டில் ஒரு சி ரேங்க்லோட இதுவாக இருக்காருன்னா, மான்ஸ்டர் இருக்காருன்னா அப்போவே புரிஞ்சுக்கோங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃபைட்டிங் பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவார்னா, லைக் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் இக்ரிஸ் என்ன பண்ணிடுவாருன்னா, இவரை லைக் வந்து இந்த இடத்துல வந்து அந்த பராக்காவை கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இவரை கொண்டுருவார். யாரனா வந்து கிம்மை கொண்டுருவார். கொன்று அவரை வந்து ஷேடோ ஆக்கிடுவார் மனுஷன். ஓகேங்களா, ஷேடோ ஆக்கிட்டு அந்த பவரை வச்சு என்ன பண்ணுவார்னா, அந்த அவனை வச்சு இவன் கூட சண்டை போட வைப்பாங்க. யாருன்னா பராக்கா கூட சண்டை போட வைப்பாங்க. அந்த பராக்காவை வந்து இதுவாக சண்டை போடுறதுக்காக இவனை யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த கிம்மை யூஸ் பண்ணிப்பாரு. ஏன்னா வந்து கிம் இஸ் ஆல்ரெடி ஏர் ரேங்க் ஹண்டர். ஓகேங்களா, ஸோ அப்படி ஏர் ரேங்க் ஹண்டராக இருக்கும்போது ஷேடோவாக மாறும்போது கம்மியாயிடும். பட் இருந்தாலுமே வந்து அந்த ஃபைட்டிங் பவருங்கிறது இருக்கும், அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது இருக்கும், ஒரு பவர் ஹவுஸ் ஆக்சுவலி ஈஸ். அதனால் வந்து அவரை யூஸ் பண்ணிப்பார். ஸோ அவரை யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஏன் நீ வந்து உன்னோட அந்த நைட் மாதிரி இருக்க அந்த இவனை யூஸ் பண்ணி என் கூட சண்டை போட வரல, இவன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கான், ஈஸியாக இருக்கான், வர வேண்டியது தானே நீ என் கூட சண்டை போடுறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது இக்ரிஸும் அவரும் சேர்ந்து 3 பேருமே சேர்ந்து அடிச்சுட்டு இருப்பாங்க இவனை. ஓகேங்களா, 3 பேரும் சேர்ந்து இவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, மேஜர்ஸோட ஹெல்ப் மூலிமா இவனை வந்து கொஞ்சம் ஃபயரில் செட் பண்ணி விட்டுடலாம், ஃபயரில் வந்து செட் பண்ணி விட்டுறலாம்னு சொல்லி மேஜர் ஹெல்ப் மூலிமா ஃபயரில் செட் பண்ணி விடுறாரு. அந்த இடத்துல வந்து இவருமே யாருன்னா வந்து நம்ம அந்த கிம்மோட அந்த ஷேடோ இருக்கும் இல்லைங்களா, அந்த கிம்மோட ஷேடோவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இவரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த ஃபயரில் வந்து இதாகிறதுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ தான் இன்னொன்று சொல்லுவார், உன்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அழிஞ்சிட்டாங்க, அது பாரு எல்விஸ் எல்லாமே அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாருன்னு சொல்லுவார். அவரும் பார்த்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து மேஜர்ஸோட ஹெல்ப்பு ப்ளஸ் வந்து அந்த கிம்மை வந்து இதுவாக இது மாற்றிருப்பாரு இல்லைங்களா, அது மூலிமா கொஞ்சம் வந்து அவரை வந்து கொஞ்சம் லைக் வந்து பாய்சனஸ் அந்த பிளேட்னால குத்திடுவார். வெனம் வந்து இதாயிரும். அந்த இடத்துல வந்து கிம்மோட அந்த ஷேடோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அடிக்க ஆரம்பித்து வந்து அவரை வந்து கண்ணாப்பண்ணா நடிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் வந்து நீ வந்து பொறுமையாயிரு, அவன் வந்து ஆல்ரெடி இறந்துட்டால, இப்போ வந்து திருப்பி அடிச்சிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம், எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு மாதிரி வந்து அவர் சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த இவனை வந்து கொன்னனால வந்து இது பண்ணியாச்சு. அப்போ வந்து அவரோட ஷேடோ ஹையில் பார்க்கும்போது இதை வந்து எடுக்க முடியும், ஷேடோவை ரிஃப்ளெக்ட் பண்ண எடுக்க முடியும், ஷேடோவாக வந்து இது பண்ணிக்க முடியும்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பெக்கும் வந்து இவங்களும் இது வந்து ரொம்ப டைம் ஆகுது, பட் இருந்தாலும் வந்து நான் இங்கேயே இருக்கேன், எப்படியாச்சும் வந்து கிம் வந்து ஜெயிச்சு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கிம்னு இது பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கிம் வராமல் மீதி வந்து 4 பேர் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து வெளியே வருவாங்க. யாருன்னா சஞ்சின்வோ கூட இருந்தவங்க அந்த 3 பேர் மட்டும்தான் வந்து வெளியே வருவாங்க. அப்படி வெளியே வரும்போது வந்து லைக் அந்த கேட்டுமே க்ளோஸ் ஆயிரும். அந்த கேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இவரே கொஞ்சம் வந்து இதாவார், என்ன சொல்கிறதுனா வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பார். என்னாச்சு மற்றவங்களுக்கு, லைக் வந்து நீங்கள் மட்டும் தான் வெளில வந்தீங்களா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாரு. அப்போ வந்து இவர் சொல்லுவார், அட்லீஸ்ட் நான் உங்களோட இந்த இல்லை 2 பேரைனாச்சும் நான் வந்து இது பண்ணேன், லைக் வந்து காப்பாற்றினேன், அதுக்காக நீங்கள் எனக்கு நன்றி தான் சொல்லணும், என்னை நீங்கள் பிடிச்சி இப்படி கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நான் டயர்டாக இருக்கேன், ஏன்னா அந்த ரெட் கேட்டில் அவ்வளோ நாள் உள்ளே இருந்துட்டு இப்போ தான் நான் வெளியே வரேன், ஸோ அதனால் நீங்கள் எனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னாங்களே. அவர் கொஞ்சம் கிரம்பியாக தான் போவார் மனுஷங்க. அது கம்பியாக போகிறான்னு தெரியலன்னு சொல்லும்போது இவர் ஏன் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருப்பானான்னு கேட்கும் போது, இல்லை அந்த பாஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அவரோட மூடுங்கிறது மாறிடுச்சு, ஒரு வேலை நிறையா வேலை செஞ்சனால மூடுங்கிறது மாறிடுச்சு போல இருக்குது அப்படின்னு மாதிரி இந்த இவர் சொல்லுவார். இந்த இடத்துல வந்து இவங்களை வந்து இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்டு அவர் பாட்டுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து வெளியே போயிடுவார். ஓகேங்களா, அந்த இடத்துலேருந்து வெளியே போயிடுவார். இந்த இடத்துல வந்து ஒன்று காமிச்சிருப்பாங்க, என்ன காமிச்சிருப்பாங்கன்னா வந்து அவர் வந்து அந்த பராக்காவோட அந்த இது இருக்குது இல்லைங்களா, என்ன சொல்கிறது, பராக்கோட அந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். 3 தடவை பண்ணியுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அது ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, பராக்கா வந்து ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஒரு இதனால எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவருக்கு வந்து ஒரு இது கிடச்சிருக்கும், என்னென்னா வந்து பராக்காவோட அந்த சோர்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, சோர்டு கூட இல்லை, ஒரு டேகர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த டேகர் வந்து இவருக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஆல் ஃபார் திஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணிப்பார். அந்த டேகர் வந்து ஹோல்ட் பண்ணவும் நல்லாயிருக்கும், ஓகே இந்த டேகர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு வந்து அவர் இருப்பார். ஸோ இதோட இந்த ஆல்மோஸ்ட் வந்து அந்த பராக்காவோட ஃபைட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகிடுச்சு.
ஸோ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். இதுவே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுவே 20 மினிட்ஸ் கிட்ட வீடியோ போயிடுச்சு. இதுக்கு மேலே இருக்கிறத வந்து நான் கொஞ்சமாக பெருசாகவே நான் போட ட்ரை பண்ணுறேன். மேபி அடுத்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த திருப்பி வந்து அந்த டீமன் கேஸ்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த டீமன் கேஸ்டுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த 50 லெவலில் வந்து அந்த குண்டான ஒரு மாஸ்டர் மீட் பண்ணுவார். அது வரைக்குமே நான் போட பண்ணுவேன். இல்லை அதை விட தாண்டியுமே வந்து மேபி அந்த கர்காகுலன் அவரை வந்து டிஃபீட் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த வரைக்கும் ஸ்டோரி ஆச்சு நான் வந்து போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். இட் வுட் பி பெட்டர். ஸோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே.